ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் மகாலட்சுமி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கடலூர் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கு எம்எல்ஏக்கள் வருகை தந்திருக்கிறாங்கிறத பார்க்கிறோம். எங்கேருந்து வருகை தந்திருக்கிறாங்க? காலையில் கிளம்பினாங்க புதுச்சேரியிலேருந்து. புதுச்சேரியில் ரிசார்ட்டில் தான் கடந்த 2 நாட்களாக அவங்க தங்கியிருந்தாங்க. எல்லோரும் ஒரே இடத்துல இருந்தாங்க. இந்நிலையில் அவர்கள் எல்லாம் இன்று காலை புதுச்சேரியிலிருந்து புறப்பட்டு இன்னைக்கு சனிக்கிழமைனால அந்த வழியில் டிராஃபிக் கம்மி 2 மணி நேரத்தில் வந்துட்டாங்க சென்னைக்கு. சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்துக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்திருக்கிறாங்கிறத பார்க்கின்றோம். இது நீங்கள் பார்த்தீங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக புதுச்சேரிக்கு ரிசார்ட்டுக்கு சென்றிருந்த போது எடுத்த காட்சி. அங்கே தான் அவர் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களால் அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு பிறகு 2 நாட்களாக அதிமுக எம்எல்ஏக்கள் அங்கேயே தங்கியிருந்தாங்க. அவர்களோடு தான் அமமுக எம்எல்ஏவும் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் இந்த பக்கம் அழைக்கப்பட்டதாகவும் அவர்கிட்ட குதிரை பேரம் நடந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்து அதை திரு டிடிவி தினகரன் ஆளுநர் மாளிகை கிட்ட குற்றச்சாட்டாக வைக்க காவல்துறையிலையும் கம்ப்ளைண்ட் செய்ய அதிமுகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் அவுட்கோயிங் லீடர் ஆஃப் அப்போசிஷன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராகணும்னு அமமுக கூறியதை பார்க்கின்றோம். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய புரிதல் என்னன்னா, திரு எம் குமார் இன்னமும் கூட திரு இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராகிறதுக்கான முயற்சிகள் நடக்கின்றன. ஆனால் நேற்று டிடிவி கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து அப்போவே அதை சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டுது. நைட் அந்த எம்எல்ஏ வந்துட்டார் இல்லையா? பட் ஸ்டில் அந்த குற்றச்சாட்டை எப்படி ஆளுநர் பார்ப்பார்? இப்போ அவங்க வந்து அதை எஸ்கலேட் பண்ணலாம் இல்லையா? இப்போ நாம கேள்விப்படுறோம் அங்கே சோர்சஸ் மூலமாக இது வந்து 2 மாநிலத்தில் நடந்திருக்கு, புதுச்சேரியில் நடந்திருக்கு, தமிழ்நாடு இன்வால்வ் இருக்குனால இட் இஸ் அ கிரவுண்ட் ஃபார் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அவங்க கோர்றாங்கன்னு அதை எஸ்கலேட் பண்ணுறாங்க மாதிரியான செய்தி வருது. அஃப்கோர்ஸ் அது நம்ம வரும்போது தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு அதிகப்படியும் இப்போ ஆளுநர் என்ன சொல்லலாம், இல்லை இது ஹார்ஸ் ட்ரேடிங்கான முகாந்திரம் இருக்கு, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஸோ ஐ ஹேவ் டு ப்ரோப் இட் ஃபர்தர் அப்படின்னு இந்த ஆதரவுகளையே அவர் வந்து ப்ரோப் பண்ணல. அதுக்கு அதிகபட்சமான தீர்வு என்னன்னா எல்லாரையும் ராஜ்பவனுக்கு வர சொல்லுவார், அவ்வளோதான். ராஜ்பவன் வர சொன்னா அது வந்து இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் குவெஸ்சனுக்கு உள்ளாகும்ல. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கிறது, நீங்க வந்து அங்க ஹெட் கவுண்ட் வந்து ஆளுநர் மாளிகையில செய்யக்கூடாது, ஹெட் கவுண்ட்டை ஃப்ளோர்ல தான் செய்யணும்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் வந்துடுது. மெஜாரிட்டியா ஆளுநர் மாளிகையில பார்க்கக்கூடாது, ஹெட் கவுண்ட் ஆளுநர் செய்யக்கூடாதுன்னு நிறைய சுப்ரீம் கோர்ட் செய்யக்கூடாதுன்னு இருக்கிறது. அவர் இப்ப என்ன செய்வாரு? ஆமா, அது நீங்க ரொம்ப சென்சிட்டிவான நீங்க எடுத்தது கரெக்ட் தானே, அதை அட்மிட் பண்றேன். ஆனால் அந்த அளவுக்கு போகும் நான் எதிர்பார்க்கவில்லை. எந்த அளவுக்கு போகும் யாராலையுமே யோசிக்க முடியலையே. அதிமுக எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குங்கிறத கேட்கலாம். அங்க கார்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்க வழக்கமாவே ரம்யமா இருக்கும் கிரீன்வே சாலை. இன்னைக்கு மழை பொழிந்து அங்க மரங்கள் நிறைந்த ஒரு கிரீன் பேட்சா இருக்கக்கூடிய கிரீன்வே சாலை அங்க அரசியல் தட்பவெப்பம் உள்ள தகித்து கொண்டிருக்க எம்எல்ஏக்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த எம்எல்ஏ கூட்டத்துடைய அஜெண்டா என்ன? ராமச்சந்திரன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்திலிருந்து இணைகிறார். வணக்கம் ஹரி. அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் தற்பொழுது ஆலோசனையானது துவங்கியுள்ளது. ஏற்கனவே கடந்த செவ்வாய்க்கிழமை அதிமுக சார்பில் தேர்வு செய்யப்பட்ட கிட்டத்தட்ட 47 எம்எல்ஏக்களில் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டனர். கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு பிறகு தற்பொழுது இன்று காலை சென்னை திரும்ப வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் இன்று காலை புறப்பட்ட அனைத்து எம்எல்ஏக்களும் தற்பொழுது அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி இல்லத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர், அதே போல OS மணியன், மேலும் வந்து KB அன்பழகன் உள்ளிட்ட முக்கிய எம்எல்ஏக்கள் தற்பொழுது வருகின்றனர். மீதமுள்ளவர்கள் அனைவரும் தற்பொழுது எடப்பாடி இல்லம் நோக்கி வருகின்றனர். இன்றைய கூட்டத்தில் மிக முக்கியமாக எம்எல்ஏக்கு மட்டுமே உள்ளே வர வேண்டும் என அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இதில் மிக விரிவாக ஒரு முக்கியமான ஆலோசனை நடத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வந்து ஆளுநர் மாளிகையில் ஒரு மிக முக்கிய புகார் கொடுத்துள்ளார். அதில் தனது எம்எல்ஏக்கள் போலி கையெழுத்தை பயன்படுத்தி ஆதரவு கொடுத்துள்ளதாகவும் மற்றும் கிண்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். எங்களது ஆதரவு எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு மட்டுமே ஆதரவு எனவும்
என்றும் அந்த கடிதத்தின் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். இதன் காரணமாக தமிழக அரசியல் சூழல் மாறியுள்ளது. ஆகையால் இந்த நேரத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தனது இல்லத்தில் எம்எல்ஏக்களை கூட்டு அழைத்து ஆலோசனை நடத்துவது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதில் அவரை அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டு பின்னர் அவர் ஆளுநர் மாளிகை சென்று அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தில் ஒட்டுமொத்த எம்எல்ஏக்கள் கொண்டு வரப்படும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்னைக்கு ஆளுநர் மாளிகைக்கு செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? அவரும் ஸ்டேக் கிளைம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டால் மீண்டும் அவர் கிண்டியில் இருக்கக்கூடிய லோக்பவனை சந்தித்து அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கலாம் என்றும் ஒரு பேச்சு தொடர்ச்சியாக நிலவப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அவர்கள் அதிமுக மற்றும் திமுக கூட்டணி என்றால் 116 எண்ணிக்கை வருகிறது. மேலும் அந்த அடிப்படையில் அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் அடுத்தடுத்த நகர்வுகளில் அதிமுக பங்கேற்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, எம்எல்ஏக்கள் மட்டுமல்லாது மூத்தவர்கள் முக்கியத்துவர்கள் எல்லாருமே அங்கே வரதா பார்க்கின்றோம். விஜயபாஸ்கர், எம்எல்ஏவா வாய்ப்பு கிடைக்காத வெற்றி வாய்ப்பை இழந்த மிஸ்ஸஸ் வளர்மதி, கேபி அன்பழகன், பாலக்கோடு அன்பழகன் உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் எம்எல்ஏக்கள் மட்டுமல்லாது அதிமுகவுடைய மூத்த முன்னோடிகள் முக்கிய நிர்வாகிகள்லாம் அடுத்தடுத்து அங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. அதிமுகவுடைய அடுத்த நகர்வு என்ன அப்படிங்கிறத அவங்க இயல்பாக பேசக்கூடும். கூடி என்ன இப்படி நடக்குது, டிவியில் இப்படி பேசுகிறாங்கிறதெல்லாம் பேச மாட்டாங்க. அதிமுகவுடைய அடுத்த மூவ் என்ன, நம்ம என்ன மூவ் செய்யலாம், அதுக்கு என்ன வேலிடிட்டி, அதற்கு என்ன ஆதரவு, இதையெல்லாம் அதிமுக தலைவர்கள் கிட்ட பேசுவாங்க. மிஸ் லீமா ரோஸ் மார்டின் ஏற்கனவே புதுச்சேரியில் நல்ல செய்தி வரும் அப்படின்னாங்க. அவங்க தான் அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சு நடக்குது அப்படின்னாங்க. இந்த முறை அவங்க காடடாக தான் பேசுகிறாங்கிறத பார்க்கின்றோம். புதுச்சேரியில் நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய இந்த ரிசார்ட்டில் கிளம்பிய எம்எல்ஏக்கள், ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிய எம்எல்ஏக்கள் இன்னைக்கு சென்னை கிரீன்வே சாலைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அதிமுக சட்டமன்ற குழுவுடைய செயல்பாடும் கூட முக்கியத்துவம் பெறுகிறது. ஏனென்றால் திரு டிடிவி தினகரன் அதிமுக பொதுச் செயலாளராக முதலமைச்சராக திரு டிடிவி தினகரன் இபிஎஸ் முன்மொழிந்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதன் உட்பொருள் என்னவென்றால் அந்த முயற்சி இன்னும் தொடர்கிறது. அதிமுக தலைமையிலான ஒரு அரசு அமைக்கிறதுக்கான முயற்சியும் தொடர்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். நம்மோடு நாகராஜ் இணைந்திருக்கிறார். ஸோ திரு டிவிக்கே திருமாவளவன் ஆதரவு பெற்றா ஒரு நம்பர். ஸோ அது எப்படி பார்க்குதுங்கிறத பார்க்குறோம். வேற பர்மிட்டேஷன் காம்பினேஷன்லையும் முயற்சிகள் நடக்குது. செவரல் பர்மிட்டேஷன் காம்பினேஷனில் ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி நடக்குது அப்படிங்கிறத நம்ம அறிகின்றோம், கேட்குறோம். இஸ் தட் சம்திங் யூ கேன் ஆல்சோ அசஸ்? அடுத்த 5 வருடங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். நித்திய கண்ட பூர்ணாயுசு எந்த ஆட்சி அமைந்தாலும், யார் ஆட்சி அமைச்சாலும் நம்ம எப்படி ஆட்சி அமைக்கலாம் அப்படின்றது அடுத்த 5 வருஷம் நடந்துட்டு இருக்கோம். பட் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி இன்னைக்கு விஜய்க்கு சக்கரை பொங்கல் நான் நினைக்கிறேன். சக்கரை பொங்கல் வைப்பாங்க, சாப்பிட முடியுமா? இல்ல சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு விஜய்க்கு வந்து நீங்க நிறுத்துங்கன்னு யாரா நடுவில் தடுத்தா ஸ்லிப் பிட்வீன் த கப் அண்ட் த லிப் அப்படிமாங்க. இல்ல நிறுத்துங்க, அதை கடந்த 5 நாட்களா பார்க்கின்றோம். இல்லை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறதோட இன்றைக்கி அந்த 118 மேஜிக் மார்க் வந்துடும். இன்னொரு 1/2 அன் ஹவரில் வந்துடும். தேவ் டிசைடட் விஜய் வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றதான் என்னுடைய எனக்கு கிடைச்ச தகவல். விஜய் விசிக அலுவலகத்துக்கு விஜய் வரணும், சேர்ந்து வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு திருமா அவர்கள் விஜய் முன்னிலையில் அனௌன்ஸ் பண்ணுவார். எஸ் கரெக்ட், விஜய் வைத்துக்கொண்டு அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்றது தான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அது அரை மணி நேரத்துக்கு முந்தின செய்தி. ஒரு 15 நிமிஷத்தில் நிறைய தமிழ்நாட்டு அரசியல் திடுக்கிடும் திருப்பங்கள்லாம் நடக்குது. எங்க திருப்பம் திரும்ப நீங்க கூட செய்யமாலாமே அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது தான் திருப்பிடும். அது வந்திருக்காதா? அது வந்தது, அந்த ஆப்ஷன் வந்தது. பட் இப்போ எல்லா பர்மிட்டேஷன் காம்பினேஷனையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். மக்கள் மேண்டேட்டு 108 அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஹைலி ரெஸ்பெக்டபிள். பட் ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கும்போது எவ்ரி பர்மிட்டேஷன் காம்பினேஷன் மைட் பி எக்ஸ்ப்ளோர்ட் நவ். இந்த ஃபார்முலாவை முன்மொழிஞ்சா திருமா சிஎம், அதிமுக திமுக ஆதரவு, இப்படி ஒரு ப்ரொபோசல் திமுக கிட்ட இருந்து வந்தா என்னுடைய ஒரே கருத்து இதுல அவர் அன்கண்டிஷனல் சப்போர்ட்டுக்கு தான் இப்போ சொல்லுவாரு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நேற்று அதுக்கப்புறம் சிஎம் அன்கண்டிஷனல் சப்போர்ட்டுங்கும் போது ஆட்சிக்கு வெளியிலேங்கிற ஒரு புரிதல் இருந்து எப்ப வேணா பிளக் பிடுங்கலாங்க. அது கம்யூனிஸ்ட் அப்படி தானே கொடுத்துருக்காங்க. பட் அதுல as much as it carries benefits, it also carries ரிஸ்க் இருக்கு. ரிஸ்க் இப்போதைக்கு இது சரியாயிடும். அதுக்கப்புறம் வேற இன்னும் எத்தனை நடக்க வேண்டியிருக்கு சார். இதோட பயிரும் நினைக்காதீங்க, இதுக்கு அப்புறம் நிறைய இருக்கு. அடுத்து என்ன நடக்கும்னு பார்க்கணும். நாகராஜ், இந்த வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னாலே ரிஸ்க் தான்.
ஃபர்ஸ்ட் அது நம்ம ஏன்னா கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க, டிவிகேவுக்கு ஆதரவு திமுகவோட கூட்டணி. இவரும் அவருதான், இவரும் அங்க போயிட்டு வந்திருக்காரு, இவரும் சிஎம் வீட்டுக்கு போயிட்டு தான் வந்திருக்காரு. இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, நான் ஒரு ஐடியா சொல்றேன்னா, ஒரு 6 மாசம் கவர்னர் ரூல் போட்டோம், புது எலெக்ஷன்ல ஃபார்ம் பண்ணி யாராவது ஒருத்தர் மெஜாரிட்டி வாங்கி தயவு செய்து போயிடுங்கன்றேன். அதெல்லாம் தமிழ்நாட்டுல பார்த்தது இல்ல. அப்படி விருப்பங்கள் இருக்கலாம், அப்படி சாத்தியக்கூறுகள் இருக்கலாம், சட்ட புத்தகம் இல்ல ஹரி, நான் என்ன சொல்றேன், இங்க கவர்னன்ஸே நடத்த முடியாத அளவுக்கு பிரச்சனை நடக்க போகுது சார். ஒரு பொலிட்டிக்கல் இருந்தா தான் சார் கவர்னன்ஸ் வரும். இன்னைக்கு ஒரு கவர்னர் ரூல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருமா? ஒரு இன்வெஸ்டர் இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவானா? இல்ல இப்போ நீங்க இப்படி பண்ணாலும் இப்போ இல்ல நீங்க இப்போ மைனாரிட்டியா அப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கம்பெனி வருது எனக்கு பிடிக்கல, அந்த கம்பெனி வருது எனக்கு பிடிக்கல, இவங்க வந்து தூத்துக்குடியில வந்து இந்த இடத்துல லேண்ட் எடுத்திருக்காங்க, இவங்க நான் வந்து இந்த இடம் சொல்ல ஒரு உதாரணம் தான் சொல்றேன், அந்த ரோட்ல இருந்து 3வது இதுல இருந்து இந்த காலனில இவங்க இருக்காங்க, இவங்க லேண்ட வந்து எடுக்கிறாங்க. So too many bosses வருவாங்க இதுல. விஜய் cannot be a CM. இது வந்தா விஜய் சிஎம் கிடையாது. விஜய் நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்கு, சூப்பர் பாசஸ் இருக்கு. ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் மகாலட்சுமி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கடலூர் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.